question is, here we have a biconvex lens which is separating the two media of refractive index 1.3 and 1.7. அப்போ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா here you have two mediums. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மீடியம். ஓகே, பக்கத்தில் இருக்கார்ல இவர் வந்து இன்னொரு மீடியம். ஸோ இவர் எவ்வளோ தூரம் இருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.3, அவங்கள N2ன்னு கொடுத்துருக்காங்க. we can keep it as N2 and then this is 1.7. ஓகே, N4 கொடுத்துருக்காங்க. And then the radius of curvature of the two sides are 10 and then 60. இங்கே சைன் கன்வென்ஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா radius of curvature will be right hand side. So R1 is nothing but plus 10 centimeter and R2 is nothing but minus 60 centimeter. Okay, so sign convention நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். Okay, so and then what is given, the medium of refractive index 1.3 extend to 78 centimeter from the lens. அப்போது இந்த 1.3 உள்ள மீடியம் எவ்வளோ தூரம் போகிறதான், it is 78, 76 கிடையாது, it is 78 centimeter. Okay, up to this distance is 78. Okay, and then 1.7 extends up to 34. So இவர் இங்கிருந்து எவ்வளோ தூரம் இருக்காருன்னா 34 சென்டிமீட்டரில் இருக்கார். ஓகே, ஸோ தேர் இஸ் அன் luminous object. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் வந்து லைட் வர போகிறாரு, is at a distance of 144 from the lens. அப்போ இந்த லென்ஸில் இருந்து 144 distance தள்ளி இருக்கார். அப்போ இவர் 78னா if you subtract with 144 you will get 66. ஓகே, அப்போது 66. அப்போ ஆக்சுவலாக இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டால் it is 144. ஓகே, அப்போது வேர் யுவர் இமேஜ் வில் பி ஃபார்ம்ட் இதான் கேட்குறாங்க. அப்போ இங்கே 3 மீடியம் இருக்கார், இங்கே ஏர் மீடியம் இருக்கார், ஸோ இங்கே இன்னொரு மீடியம் அண்ட் தென் கிளாஸ் மீடியம், அப்புறம் இன்னொரு மீடியம். ஓகே, ஸோ லென்ஸோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 4 மீடியம் இருக்கார். அப்போது இதுக்கு எப்படி பதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know the formula only for what, 2 different mediums. கரெக்டுங்களா? அது என்னது, நான் ஃபார்முலா மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். இங்கே இருக்க மீடியம் ஏ, இங்கே இருக்க மீடியம் பின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து சிம்பிளி ஐ வில் மேக் இட் ஆஸ் கிளாஸ். அப்படின்னா யுவர் ஃபார்முலா இஸ் வாட், யுவர் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் யுவர் ஃபைனல் ஃபார்முலா ஐ எம் சேயிங். ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங் பட் your refractive index of your B here by your V minus refractive index of A by U எங்க ஆப்ஜெக்ட் இருக்கணும், which is equal to your refractive index of glass minus mu A by radius of curvature of the first surface plus mu, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே போகிறாரு, ஸோ mu B minus mu G by your R2. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. அப்போது இதை நாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே we can imagine this separately, this refraction separately and then this refraction separately. ஓகே, செப்பரேட்டாக அனலைஸ் பண்ணால் எப்படி இருக்கும். இங்கே நமக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வீணும். அப்போது இங்கே நான் தனியாக மார்க் பண்ணுற பாருங்க, இந்த செட்டப்புக்கு we know the direct formula. ஓகே, இது மீடியம் ஏ இங்கே எழுதியிருக்கா மாதிரி, இங்கே இருக்கிறது மீடியம் பி இங்கே இருக்குது. ஓகே, இங்கே கிளாஸ் இருக்கார். அப்போது இதுக்கு we can apply this formula, but here we have to analyze separately, here we have to analyze separately. Okay, this is what the approach we are going to follow. Okay, so we can proceed. Okay, so first, okay, in the first refraction க்கு எங்க இருக்கும் image அப்படினு பார்க்கலாம். So if you see this first refraction, here I have one plane lens, here I have object. இங்க object distance என்னது, your 66 centimeter. கரெக்டாக? அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ரிஃப்ராக்ஷன் த்ரூ லென்ஸ் ஃபார்முலா. ஓகே, அப்போது ஹியர் யுவர் யூ வேல்யூ இஸ் minus 66 centimeter and radius of curvature என்ன இருக்கும், இது ஒரு plane lens. அப்போ it is nothing but infinity. Okay, and then what we know, here refractive index is 1.1, here it is 1.3. இது கொஷின்லேயே இருக்குது. ஓகே, 1.3. அப்போ here if you apply the formula mu 2 by V minus mu 1 by U, which is equal to your mu 2 minus mu 1 by radius of curvature. So இது first medium, இது first medium, இது second medium. இப்போ mu 2 என்னது 1.3 by V minus mu 1 is what, 1.1 by U is minus 66, which is equal to mu 2 minus mu 1. அப்போ here I can write 1.3 minus 1.1 by infinity. அப்போது anyhow this will become 0. அப்போது இங்கே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா what we will get, so here we will get
cut this, I'll get minus 6. அப்போ your 1 by 6 will be equal to minus 1.3 by v. அப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா we will get v as, so here if you do you will get minus 1.3 into 6, sorry, so here 1.1 is there. அப்போ if you cut பண்ணிங்கன்னா we will get what, so here we will get 0.1, so this is 13 actually. Okay, this is 13, don't write 1.3, it is 13. So 13 into 6 is nothing but minus 78 centimeter. அப்போ image distance first refraction க்கு minus 78. அப்போ என்ன அர்த்தம்னா, so இங்க இருந்து from this point it is at a distance of minus 78. அப்போ இங்க இருந்து அப்படியே பின்னாடி போனோம்னா ஆப்ஜெக்ட் இப்போ இமேஜ் எங்கே இருப்பார் இவருக்கு, okay, if it is at this point, here it is nothing but your image. Okay, அப்போ இந்த distance என்னன்னு பார்த்தா this is nothing but minus 78, that is plus 78 we can put. Okay, sign convention apply பண்ண வேணாம். அப்போ 78 centimeter தள்ளி இருக்குது. இப்போ அடுத்த ரிஃப்ராக்ஷன் என்ன சொன்னேன் நான், ஸோ இங்கே செட்டப் இருக்கார். என்ன செட்டப்பு, ஹியர் we have two mediums பக்கத்தில், உங்கள் லென்ஸு பக்கத்தில் இருக்கார். அப்போ இவர் தான் ஆப்ஜெக்ட், கரெக்டாக. அப்போது இதுக்கு எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், we can apply this formula for this refraction separately. அப்போது இது 78 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருப்பார் இவர், இங்கே ஆல்ரெடி ஒரு 78 இருக்கார், கரெக்ட். ஸோ அப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஹியர் இஸ் நத்திங் பட் 78 + 78. அப்போது இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறதுக்கு யுவர் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் வாட், minus 78 minus 78. ஸோ யூ வில் கெட் minus 156. இங்கே சப்ஸ்டிட் பண்ண பிறகு u வந்து minus 156. இந்த v தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, this r1 r2லாம் என்னன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன் இங்கே. ஸோ ஹியர் refractive index of the glass is given, okay, which is how much it is, 1.7. am I right? Yeah, it is 1.7 and the medium here is also 1.7. okay, so I can write here 1.7. this is also refractive index of your here if I say it is b. okay, so refractive index of a என்னவா இருக்கும், so a in the medium, this is 1.3. so here I can write 1.3. so these are the datas we know. அப்புறம் r1 என்னவா இருக்கும், so r1 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், +10 - 60. அப்போ r1 வந்து +10, r2 வந்து -60. அப்போது அப்ளை எவ்ரி திங் ஹியர், we will get the answer. அப்போது இங்கே அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, ஹியர் இட் இஸ் நத்திங் பட் 1.7 by your image formed. okay, இந்த காம்பினேஷனால் வர இமேஜ் மைனஸ் mu a is what, இங்கே நமக்கு 1.1. okay, so here the 1.3, we will get 1.3 by minus 156, which is equal to here mu g minus mu a by r1. so that will be 1.5 minus 1.3 by 10 and then plus, okay, mu b minus mu g. இங்கே போட்டு என்ன வரும் நமக்கு, 1.7 minus 1.5 whole divided by minus 60. okay, now we have to solve this. okay, so here if we solve this, v உடைய வேல்யூ என்ன வரும்னு கேட்டனா 340 centimeter, which is plus. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே இந்த காம்பினேஷனால் வர இமேஜ் எங்கே இருக்காருன்னா 340, எங்கேருந்து, இந்த லென்ஸில் இருந்து. அப்போது இங்கேருந்து 340 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கார் அவர். okay, so from this point, so it is at a distance of 340. so this distance is 340 centimeter. இப்போ என்ன நடக்கும், இங்கேருந்து வெளியே லைட் ரே வந்துச்சுன்னா இங்கே மறுபடியும் refraction நடக்கும். இங்கே நம்ம பண்ண மாதிரி மறுபடியும் here we have to apply refraction. அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் எங்கே இருப்பார், okay, with respect to this, இங்கேருந்து 340 டிஸ்டன்ஸில் இருக்கார் அப்படின்னா we know this distance is 34. அப்போ இவருக்கு இந்த இமேஜ் எங்கே இருப்பார், okay, we have to subtract 340 with your 34. அப்படி சப்ராக்ட் பண்ண என்ன வரும் நமக்கு, 306. அப்போது இந்த சர்ஃபேஸுக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கிறச்ச ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், +306. அப்போது ஃபைனலாக நடக்கிற ரிஃப்ராக்ஷனுக்கு பார்க்கலாம், u is what, 306 சென்டிமீட்டர். v தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஃபைனல் ரிஃப்ராக்ஷனுக்கு என்ன ஆகுறாரு, இங்கேருந்து லைட் ரே இங்கே போகிறாரு. ஸோ இது செகண்ட் மீடியம், இது ஃபஸ்ட் மீடியம். இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது,
here it is 1.7, here it is 1.1. Appo we can write here this is 1.7, here this is 1.1. Appo your radius of curvature எப்படி இருப்பாரு? So இது flat surface, so your radius of curvature will be infinity. அப்போ here refraction by curved surface formula apply பண்ணா என்ன வரும்? Which is mu 2 by v minus mu 1 by u, which is equal to mu 2 minus mu 1 by r. So here if we apply, we will get, so here the value of this u is nothing but 306. Okay, so அப்போ நம்ம இங்கே 306 போட்டோம் அப்படின்னா தான் we will get 198 centimeter. So 198 centimeter na, so that distance is nothing but in the end length. Okay, so from here, okay, so in the end it is 178 centimeter. Okay, so that is what the meaning of it. Appo lens la irundhu pathina evlo irukum appdi pathina, from the lens it will be what, your 154. Okay, so 154, it is nothing but we have to subtract the answer which we got 198 kadachadilla, you subtract it with this distance 34. Okay, if you do this you will get 154. அப்போ லென்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா your image is formed at a distance of 154 centimeter.